தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த காணொளி எதுக்குன்னா, தமிழக வெற்றி கழகம் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கணுன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டதில் நானும் ஒருத்தர். இப்போ அவர் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று கையில் எடுத்து அவர் போராடணும், அந்த போராட்டத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் நிறைய எதிர்பார்த்தேன். ஒரு வருஷமாக அவ்வளோவா எதுவும் இல்லை. அவர் அறிக்கை மட்டும் விட்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த டாஸ்மார்க் ஊழல் பிரச்சனை தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இப்போ இதை கையில் எடுக்கணும்னு அவரை நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த குடியினால் எங்கள் குடும்பம் ரொம்ப 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 தாழ்ந்த நிலைக்கு போயிருச்சு. யாராவது ஒரு தலைவர், நல்ல தலைவர் வரமாட்டாங்களா? ஏதாவது ஒன்று செய்ய மாட்டாங்களா? கையில் எடுத்து போராட மாட்டாங்களா? இந்த டாஸ்மார்க் ஒரு முடிவு கட்ட மாட்டாங்களான்னு நான் ஒண்டி இல்லை, என்ன மாதிரி நிறைய குடும்பங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் இந்த பிரச்சனையை அவர் பின்னாடி எல்லாம் ரத்தம் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு எவ்வளோ தூரம் வேணாலும் போய் போராடலாம், போராடி அதில் வெற்றியும் பெறலாம். வெற்றி பெறத்துக்கு நிறைய வழி இருக்குது, வெற்றியும் பெறலாம். ஏன் அவர் வெளியே வரமாட்டுறாரு அப்படின்னு தெரியல. அவருக்கு ஒரு பயம் இருக்கலாம், நம்ம ரசிகருங்களே நம்ம மேலே உழுந்து போராண்டு கடிச்சு வச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கலாம். அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கேப்டன் விஜயகாந்த் சார், கமல் சார், இவங்கெல்லாம் மக்களோடு மக்களாக நின்று தான் எல்லா விஷயமும் பண்ணியிருக்காங்க, அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் வெளியே வந்தீங்கன்னா உங்களை மக்கள் நல்லாவே உங்களை பார்த்துப்பாங்க. நீங்கள் கையில் எடுத்து போராட்டம் பண்ணிங்கன்னா இது மிகப்பெரிய அளவுக்கு போகும், உலகம் ஃபுல்லாக தெரியறதுக்காகும். நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஊழல் செஞ்சவங்களை சிறையில் போடுறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தா மாதிரி இருக்கும். எவ்வளோ பேர் போராடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது அவ்வளோ வெளிச்சத்துக்கு கம்மி தான் வர்றது. நீங்கள் ஒரு புகழ்பெற்ற நடிகர்ன்றதால உங்களுக்கு நிறைய பொதுமக்கள் உங்கள் பின்னாடி வருவாங்க. நல்ல இது மாதிரி இந்த டாஸ்மார்க்கால் அழிஞ்சு போன குடும்பம் மொத்த பேரும் உங்கள் பின்னாடி வருவாங்க, நிச்சயமாக வருவாங்க. ஆகவே இந்த டாஸ்மார்க் ஊழலை கொஞ்சம் கையில் எடுத்து அந்த பிரச்சனையை நீங்கள் பாருங்கள். பார்த்து இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு காணுங்க. இன்னும் ஒரு வருஷம் எலெக்ஷன் வர்றதுக்குள்ள இந்த மாதிரியான குடும்பங்க கொஞ்சம் தலையை தூக்குனா கூட சரி, என்னென்னைக்கும் உங்களை மறக்க மாட்டாங்க, உங்கள் பின்னாடி தான் இருப்பாங்க. இதை நீங்கள் கவனத்தில் வச்சு கையில் எடுத்து செய்யணுன்ட்டு நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். வணக்கம்.